ஸோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி பார்த்துருக்கோம். இப்போ ஸோ யூ ஹேவ் அன் ஐடியா, இதே ரேஷியோஸ் தான் சரியா. நார்மல் நம்ம டேன் நிறைய யூஸ் பண்ணுவோம் எதில், அப்ளிகேஷன்ஸில். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம போடுற சம்மில் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வந்துடும், அது கரெக்டாக போடணும். டவர் எந்த பக்கம் இருக்குது, எந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா, இப்போ நான் ரோட்டில் நின்று ஒரு ஃப்ளாட்டை பார்த்தா இல்லை ஒரு டவர் பார்த்தா எப்படி பார்க்கணும், அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம பார்க்கணும். அதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எலிவேஷனால ஒரு ஹைட்னு அர்த்தம் சரியா. நம்ம கிரவுண்ட் லெவலில் நிற்கிறோம், அங்கேருந்து ஒரு ரேஸ்டு பில்டிங்கோ ஏதோ ஒன்று சரியா, அந்த மாதிரி பார்க்கறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா நான் மொட்டை மாட்டில் டெரஸில் இருக்கணும், டெரஸ்லேருந்து ரோட பார்க்குறேன் சரியா. நம்ம நிற்கிற லெவலுக்கு கீழே இருக்குது அந்த லெவல், ரோட் லெவல், கிரவுண்ட் லெவல், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது ரெண்டு தான். பிளேன் பார்க்குறது நான் எங்கேயும் பார்த்தா எலிவேஷன். ஓகே, பிளேனில் படி ஏறி போயிட்டு அங்கேருந்து பார்க்குறேன் நான் கிரவுண்டு எல்லாம் ஏறிடுறாங்க, தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். புரியுதா? இது ரெண்டு தான், அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கணும். சரி, கரெக்டாக போட்டால் வந்துடும். டவர் ஹரிசாண்டலாக போட்டுறாதீங்க, ரோட்டில் இருக்கிறது டவர் நிமித்தி நின்று ஸ்ட்ரெயிட்டாக வடிகளாக போடணும், அங்கெல்லாம் தான் தப்பு வரும் இல்லை, வந்துடும் சரியா. போடலாம் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்சு ஏதாவது சம் போடலாம். அதான் இது அந்த சம் பார்க்க ஃபஸ்ட்டு பாரு. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். Two boats approach a lighthouse in mid-sea from opposite directions. The angles of elevation of the top of the lighthouse from the boats are 30 degree and 45 degree respectively. Find the height of the lighthouse of the distance between the boats if the distance between the boats is 100 meter. Find the height of the lighthouse if the distance between the boats is 100 meter. Okay, so இப்போ either side சொல்லியாச்சு, ஆப்போசிட் சைடு சொல்லியாச்சு. இதான் ரைட் ஹவுஸ் வெச்சுக்கலாம் சரியா. இந்த பாயிண்ட் தான் ரைட் ஹவுஸ். B ஒரு போட், C ஒரு போட், 30 டிகிரி 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் நான் சொன்னேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா இங்கேருந்து ரைட் ஹவுஸை பார்க்கணும் இல்லையா. நம்மளோட ஹைட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை பார்க்கறது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஒன் இஸ் 30 டிகிரி, த அதர் இஸ் 45. ஒரு போட்டோடது 30, இன்னொன்று 45. நீங்கள் எழுதலாம் லைட் ஹவுஸ் அட் பாயிண்ட் A, ஒன் போட் அட் B அண்ட் அதர் அட் C அப்படின்னு ஒரு ரெண்டு லைன், ஜஸ்ட் 2 லைன்ஸ் சரியா. அந்த ப்ரெசன்டபிலிட்டி இருக்கணும், பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் சம்மில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த boats is 100 meters. ஓகே, அவ்வளோதான். இப்போ கேட்டிருக்கிறது ஹைட். இந்த டின்னு வச்சுக்கலாம், இல்லை AD be the height அப்படின்னு சொல்லி ஹெச்னு போட்டு விட்டுறலாம். ஸோ தட் கொஞ்சம் சம் ஈஸியாக வரும். தேவையான எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சில இடத்துல ஹைட்டுக்கு ஹெச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ஹெச் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் மேடம். AD அப்படிலாம் யூஸ் பண்ணால் சம்டைம்ஸ் எதை போய் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு போடுறது கன்ஃபியூஷன் வந்துடும்ல. எல்லாருக்கும் AD BC BD எல்லாமே இருக்கும். ஆனால் ஹெச்னு வச்சுருந்தா ஓகே, கிளாரிட்டி இருக்கும், நமக்கு ஹெச் தான் வேணும் சம்மில் அப்படின்னு சரியா. ஸோ அது இருக்கணும், கிவன் என்னென்னு இருக்கணும், டு ஃபைண்ட் வாட் இருக்கணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன். ஸோ ஆஸ் ஐ செட் டேன் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். இன் ட்ரையாங்கிள் ABD எழுதலாம் நீங்கள். இன் ட்ரையாங்கிள் ABD tan 30 is opposite by opposite is AD, adjacent is இதான் 30. அப்போ ஆப்போசிட் H நீங்க எழுதணும், AD by BD எழுதணும். நம்ம டைம்ல இப்போ அதான் நான் ஸ்ட்ரைட்டா எழுதுறேன் சரியா. நீங்க AD by BD எழுதிட்டு தான் எழுதணும். ஓகே, இப்போ BD இங்க மொத்தமா 100 இருக்கு. ஸோ இதை எக்ஸா வச்சுக்கலாம். ஓகே, இதை 100 minus எக்ஸா வச்சுக்கலாமா, இல்லை இதையா எக்ஸா வச்சுக்கலாமா? எப்படி வச்சாலும் தப்பு இல்லை, நானா இப்படி வச்சுக்கிறேன் சரியா. ஓகே, so what is tan 30? Root 3, 1 by root 3. Okay, h is equal to 100 by root 3. நம்ம என்ன h மட்டும் தான், x கேட்கவே இல்லையோ இல்ல, x கேட்கலன்னா ஆக்சுவலா நம்ம அது பட் அது கரெக்டாக இது கிடைக்குமாங்கிறது நம்ம பார்க்கணும் சரியா.
100 minus x by root 3 is equal to h. சில சமயம் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சு ஹைட்டை போடுற மாதிரிலாம் இருக்கும், சில ஸ்ட்ரைட்டாகவே வேண்டிய மாதிரி இருக்கும். நான் ரெண்டுமே சொல்லிட்டேன், நான் கேட்டிருக்கானு கேட்கலையோ, எக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஏதாவது சம்பளம் வந்துன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, h is equal to 100 minus x by root 3. இன்னொன்று என்னது? tan 45. In triangle ABC எழுதணும். சரியா? In triangle ABC. Okay? h by x கரெக்டா? opposite by adjacent. அதாவது AD by DC. h by x. tan 45 1 தானே? அவ்வளவுதான். So h is equal to x in calculation. This is 1, that is 2. நான் x2 இந்த கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால both are equal on the left side. So the right sides can be equated. So 100 minus x by root 3 is equal to x. இது முதல்ல அங்க போயிடும், root 3x ஆயிடும், and then minus x அங்க இருக்கு, plus x. நீங்க அடுத்த ஸ்டெப்போட போடலாம், நான் ஒரே ஸ்டெப் போட்டுருக்கேன். So இத x காமனா எடுத்துட்டு root 3 plus 1 inside will give you 100. X is equal to 100 by root 3 plus 1. சரியா? என்ன பண்ணுவோம் நம்ம இதை எடுத்துட்டா? root 3 minus 1 by root 3 minus 1. அப்போ 100 into root 3 plus 1 மேல minus 1 மேல வந்துருமா? இது என்ன ஆகும்? 3 minus 1 2 ஆகும். கரெக்ட்டா? 100 root 2 cancel ஆயிடும். Giving you 50 into root 3 minus 1. ரெண்டா போட்டுடுறேன். so that யார் வீடியோ பார்க்கறாங்கன்னு புரியும். x is equal to 100 by root 3 plus 1 வந்திருக்கு. That x is 100 by root 3 plus 1 conjugate. இது root 3 plus 1 னா இது root 3 minus 1 by root 3 minus 1 பண்ணணும். So 100 straight up போடுறேன். root 3 into root 3 is 3, 1 into minus 1 is minus 1. a plus b, a minus b, a square minus b square யூஸ் பண்ணிருக்கேன். So this is 2, cancel it with 100, you get 50. 50 into root 3 minus 1. That's the value of h also. ஏன்னா h is equal to x ன்னு நம்ம அங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எல்லா சமயம் அப்படி வரும்னு சொல்ல முடியாது, இது வந்திருக்கு. அதனால x உம் அதே தான், h உம் x என்னது one of the board அந்த இந்த பாயிண்ட்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு 100 வருது. சரியா? ரைட் ஹவுஸ்ல ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா தான் வரும், அந்த வரைக்கும் வச்சுக்கலாம். சரியா? ஓகே, அது நமக்கு தேவை சம்ல கேட்கலாம், பட் கேட்கற சம்ல நம்ம இப்போ நம்ம புக்ல ஒரு சம் இருக்கும், 2 போல்ஸ் ஹைட் 80 ஆடமோ, அப்ப அது நமக்கு தேவை நினைக்கிறேன், அது எக்ஸ்ட்ரா கண்டுபிடிப்போம். 80 minus அந்த ரோடோட விட்த் கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்கு அதுக்காக நான் அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், கேட்டா நீங்க சொல்லலாம் சம். சரியா? இப்போ h 50 into root 3 minus 1. ஓகே, தட்ஸ் ஆல். சரி, நீங்க அப்புறம் போட்டுக்கலாம். அது நெக்ஸ்ட் சம் சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க, நான் காட்டுறேன். சொல்லுங்க. An aeroplane, when flying at a height of 4,000 meters from the ground, passes vertically above another aeroplane at an instant when the angles of elevation of two planes from the same point on the ground are 60 degree and 45 degree respectively. Find the vertical distance 60 and 45. 60 and 45. Okay. Find the vertical distance between the aeroplane at that instant. அந்த போடுற அந்த ட்ரையாங்கிள் கிளாரிட்டி இருக்கும். சரியா? ஸோ one angle of elevation is 45, the other is 60. அந்த பிளேன்ஸ் எப்படி போகுது, one above the other. இப்போ A ஒரு பிளேன்னா அதே வெர்டிகல் இது. At that instant one below the other going. சரியா? ஸோ A and B தான் பிளேன் வச்சுக்கலாம். So this is the right triangle. 4000 ங்கிறது from the ground. அந்த ஃபர்ஸ்ட் அது 4000 from the ground ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்குதா? கரெக்ட்டா? திருப்பி क्वेश्चन படிங்க. An aeroplane flying at a height of 4,000 meters from the ground passes vertically above another. எதுக்கு சொல்றேன், இப்படி பிரிச்சு படிக்கணும்ங்கறனா. Above another aeroplane at an instant. Above a 4,000 meters. அதான் செகண்ட் ரெண்டு தடவை இந்த क्वेश्चन படிக்கணும். ஏன்னா எது 4000 மொத்தமும் இதுதான் 4000ல பறந்துட்டு இருக்காங்க, இது பறந்துட்டு இருக்கு அப்படிங்கற அந்த டவுட்லாம் வரக்கூடாது நமக்கு. ஃபர்ஸ்டே நம்ம கிளியரா ஒரு தடவை ரெண்டு தடவை எப்பவுமே
ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஒரு தடவை 2 தடவை படிச்சுக்கணும் சரியா? அப்போ தான் அதோட கரெக்ட் மீனிங் நமக்கு புரியும். ஓகே, ஸோ A is flying at a height of 4000 meters from the ground சரியா? above another plane which is B. ஓகே, சரி. இப்போ நமக்கு என்ன கேட்கறாங்க கேள்வி, இந்த டிஸ்டன்ஸா கரெக்டா Distance. at that instant எப்போதுமே அப்படியே பறந்துட்டு இருக்குமா? அது எங்கேயோ போகிறது எங்கேயோ போகிறது இல்லையா? ஸோ at that instant அப்படி இருக்கு. அது என்னவா இருக்கும்? வாட் இஸ் ஏபிங்கிறது தான் இங்கே கேள்வி சரியா? ஏபி எதாவது வச்சுக்கலாமா? ஆமாம், எக்ஸ் வச்சுக்கலாமா? ஓகே, let the distance between A and B at that instant be x ன்னு வச்சுக்கலாம். அப்படி எழுதணும் நீங்க கிளாரிட்டி சரியா? ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வர போகுது. யாரெல்லாம் முதல்ல பெரிய ட்ரையாங்கிள் பார்ப்போமா? ADC. ட்ரையாங்கிள் ADC tan 60 நம்ம டைம் சேவ் பண்ணுவோம். which is √3 is equal to மொத்தம் தான் 4000 நான். ஓகே, மொத்தம் தான் 4000 சரியா? டோட்டல் நீங்க இப்படி போடணும். 4000 நீங்க எழுதி போடணும். டோட்டல் தான் இருக்கும் சரியா? ஓகே, so 4000 angle 60 is this. இங்க எப்படி angle எங்க வருது அப்படின்னா angle 60 and 45 respectively கொடுத்திருக்கானா இல்ல எப்படி கொடுத்திருக்கு சொல்ல? 60 and 45 respectively. அப்ப A ஃபர்ஸ்ட் plane 60 அடுத்து 45 ன்னு புரிஞ்சுட்டாலும் சரி. இப்போ இந்த ஆங்கிள் நான் இப்படி இருக்கு, இந்த விண்டோவை பார்க்க இப்படி தான் பார்க்கணும், அந்த சீலிங்கை பார்த்தா இப்படி பார்க்கணும். அப்போ ஆங்கிள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அப்படி யோசிக்கணும் சரியா? ஓகே, இன்னும் நான் என்ன சன்னை எங்கே இப்படி பார்க்க போகிறேன், சூரியனை நான் இப்போ மதியானம் நைட்டு இப்படி பார்க்க போகிறேன். கிட்ட ஸ்ட்ரைட்டாக பார்த்தா என்ன 90 டிகிரி வந்துருமா? என்னப்பா தள்ளி வந்துருக்கீங்க சார். தள்ளி வந்துட்டேனா? ஓகே ஓகே, ஸோ இதை சரியா வீடியோ? ஓகே, ஸோ tan 60 is √3 மொத்தமாக AC/DC. AC என்னது 4000, DC இப்போதைக்கு அப்படியே வச்சுப்போம், நமக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம் சரியா? ஸோ இங்கே DC மட்டும் எடுத்துக்கலாம் 4000/√3 அவ்வளோதான். இப்போ அடுத்தது யாரு? tan 45 which is 1. tan 45 எங்க இருக்கு? triangle BDC ல இருக்கு. அப்போ BC/DC. BC என்னவா இருக்கும்? 4000 - x. அவ்வளவுதான். இங்க x இருந்தா இது 4000 - x by the same base DC. ஏன்னா பாயிண்ட்ஸ் சேம் பாயிண்ட்ல இருந்தானே. ஓகே, சரி. இப்போ இங்க 1 இருக்கு, இங்க DC இருக்கு. So DC is equal to 4000 - x. இங்கேயும் DC இருக்கு, அங்கேயும் DC இருக்கு. 1 and 2 நீங்க மார்க் பண்ணிக்கலாம். from 1 and 2 னு எழுதலாம் சரியா? both the left sides are equal and therefore the right sides can be equated. So 4000 by √3 is equal to 4000 - x. x side கொண்டு வந்தேன்னா எப்போதும் வேரியபிள் லெஃப்ட் வச்சுக்கோங்க, அதுதான் நம்ம பழக்கம். ஸோ தப்பு நம்ம எந்த பக்கம் வச்சாலும் தப்பு இல்லை, நமக்கு அது பழக்கங்கிறதுனால have the variable on the left. ஏன்னா அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ that variable is equal to something கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ always on the left. ஸோ இங்கே அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ண என்ன ஆகும்? -4000 by √3 சரியா? இந்த மாதிரி சம்ல என்ன பண்ணணும்? 4000 காமன் எடுத்துக்கணும், அதான் ஈஸி. √3 இங்க 1 - 1/√3 இருக்கும், அதை காமனா எடுக்கும்போது இப்படி வருமா? கரெக்டா? புரியுதா? I will be left with 1 - 1/√3. அடுத்த ஸ்டெப் நீங்க அந்த ஸ்டெப் போடுவாங்க. I want to save time, அதனால நான் √3 - 1/√3 காமனா போட்டுட்டேன். √3 புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ இங்க என்ன நம்ம நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். √3 இருக்கு, வேணும்னா √3/√3 ன்னு சொல்லி 4000/3 into √3 into this ன்னு சொல்லணும். தெரியல பயங்கர கேன்சல் ஆகுது. புரியுதா? √3 இருக்கு, டினாமினேட்டர் √3 வேண்டாம், ராஷனலைஸ் டினாமினேட்டர் கிளாஸ் 9ல படிச்சோம் ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வேணும்னா இந்த இன்டு ரூட் பண்ணிடலாம். இன்டு √3/√3 பண்ணிட்டு ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? 4000/3 ன்னு வந்துடும். இது √3 into √3 - 1 இருக்கும் சரியா? அது வந்து எப்படி ஆனாலும் 3 - √3 மீட் அவ்வளவுதான் இருக்கும். வேணா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். √3 - 1 into √3 கூட எழுதிக்கலாம். கேன்சல் ஆகிடும். இது உள்ள போற
√3 into √3 3 ஆகுமா? -1 into √3 -√3 ஆகுமா? அவ்வளவுதான் ஆன்சர். Okay. உங்களுக்கு ஒருவேளை √3 is equal to 1.732 னு சம்ல கொடுத்திருந்தா நீங்க பண்ணலாம். சரியா? சம்லயே பிராக்கெட்ல கொடுத்துருவா √3 is equal to 1.732. ஆமா. வேணா 1.732 இங்க போட்டு 3 minus that பண்ணி ஒருவேளை அது 3 ஓட வருதுன்னா புரியுதா? ஒருவேளை அது 3 ஓட கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பா. அதை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் வேணா. இதுல கூட நீங்க சம் போடும்போது ஜஸ்ட் ரைட் அவுட் இந்த மாதிரி 3 minus 1.732 பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூ 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொன்னா 4000 into that. மேபி அது வேல்யூ கொடுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்த क्वेश्चन. படிங்க. A man on a cliff observes a boat at an angle of depression of 30 degrees, which is approaching the shore to the point immediately beneath the observer with a uniform speed. 6 minutes later, the angle of depression of the boat is found to be 60 degrees. Find the time taken by the boat to reach the shore. ஓகே. சோ ராணி என்ன நான் மலை நின்று போற போட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? அதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இல்லையா? அப்போ இங்கே தான் போட் வந்துருக்கு. இந்த மேன் இஸ் ஹியர். சரியா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிகிரிஸ்? 30. கரெக்டா? ஸோ இது 30 நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதை வந்து ஹரிசாண்டல் கிரவுண்ட், ஹரிசாண்டல் லெவல் அப்படிலாம் லெவல் கிரவுண்ட் அப்படி தான் சம் இருக்கும். வெர்டிகல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 90 நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ இதை சொல்லும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு நம்ம இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் மெயின்டைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் திஸ் ஹரிசாண்டல் இஸ் மெயின்டைன் த்ரூ அவுட் வித் திஸ் வெர்டிகல். அப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் இங்கே நின்று இதை போட்டை பார்க்கறதுனால திஸ் இஸ் 30 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டேன். அப்போ இதுவும் பேரலா இருக்கா? என்ன திஸ் இஸ் 90, திஸ் இஸ் ஆல்சோ 90. ரெண்டு லைனும் பேரலல் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால தான் இந்த 30 போட்டா இந்த 30 போடணும். நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொன்னே உடனே அப்படியே இங்க வந்து டக்குன்னு போடக்கூடாது. ஏன்னா இப்படிதான் நம்ம சம் போடுவோம் அப்படின்னு போடக்கூடாது. சரியா? ஏன் எதனால போடுறோம்? அதில் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஓகே. அதனால இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருந்தா இந்த ஆங்கிள் will be 30. அப்போ போட் எங்க 6 minutes தாண்டி டுவர்ட்ஸ் தான் ஷோர் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஷோர் தான் அது மூவ் ஆகுதுன்னு சொல்றது சம். அப்போ இங்க வரும்போது எவ்வளோ இருக்கு? 60 degrees. கரெக்டா? ஸோ his angle of depression now is 60. இதோட ஆங்கிள் பெருசா தெரியுதா? அதுல உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். நம்ம 60 30 மாத்தி போட்டுறக்கூடாது. இவ்வளோ பெரிய ஆங்கிள் இருக்கு, 60 தான் இருக்கணும், 30யோட பெருசா இருக்குல்ல, அப்போ அதான் 60 இருக்குங்கிறது அந்த ஒரு லாஜிக்கலாக அட்லீஸ்ட் கான்செப்ட் அந்த நேரம் எக்ஸாம் பண்ண முடியல யோசிக்கிறதுனா see if it is logically correct. பார்க்கறதுக்கு பெருசா இருக்குல்ல this angle. புரியுதா? ஓகே. அப்போ இது சொல்லியாச்சு. அப்போ யார் அடுத்தது? இல்லை this will be 60. அவ்வளோதான். ஸோ A B C D வேற என்ன கொடுத்துருக்கு சம்ல? வேற ஒன்றும் கொடுக்கலையே. 6 minutes. 6 minutes. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Find the time taken by the boat to reach the shore. டைம் டேக்கன். சரி, முதல் 6 மினிட்ஸ்ல தான் இங்க சீரியில மூவ் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸ்பீட் By time. கரெக்ட்டா? Distance is equal to speed into time. இங்கே நான் ரெண்டு ரோடு போறேன். Speed into மெதுவா நடக்கிறேன் நான். புரியுதா? ஸ்பீட் இன்டு டைம். அப்ப என்ன நம்ம ஸ்பீட் என்ன வச்சுக்கலாம்? s ன்னு வச்சுக்கலாமா? s வேண்டாம், ஏன்னா செகண்ட்ஸ் நீங்க அது போட்டு 6 மினிட்ஸே இருக்கட்டும். x ஏ வச்சுக்கலாம் சேஃபா. ஓகே. x is the speed, 6 is the time. 6 minutes தான் டைம், x is the speed. அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 6x ன்னு சொல்லலாமா? அடுத்தது வேற என்ன சம்ல இருக்கு? இந்த ஷோர் ரீச் ஆகும். வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த போட் டு ரீச் த ஷோர்? இவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா சம் தான் போறோம். tan 30 is equal to 1/√3 is equal to 1/√3. இங்க என்ன வருது? ab போட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு இல்ல h போட்டுக்கலாமா? இல்ல ab இருக்கிற மாதிரி சொல்லுங்க. இப்படி ட்ரை பண்ணலாம். எல்லா வாட்டியும் எது ஒரே மாதிரி போணும். ab by
BD கரெக்டாக ஃபுல்லாக தான் போடணும், அப்படியே இருக்கட்டும். AB தான் திருப்பி நம்ம காமனாக வரப்போகுது, அதனால let AB equal to BD by root 3 இது ஒன்றா இருக்கும். And then tan 60 which is root 3. அங்கே AB வருதா, AB by BC வருதா? So AB is equal to root 3 BC. புரியுதா? ரெடி? ஓகே, சரி. இப்போ ரெண்டுமே AB இருக்கு. Left sides are equal, right sides are also equal. So root 3 BC is equal to BD by root 3. BD என்னது? BC plus CD ன்னு சொல்லலாமா? நமக்கு சம்ல என்ன டேட்டா வருதுன்னு போடணும். வேற எதுவுமே சம்ல இல்ல. இது தெரியல, மொத்தமும் தெரியல. புரியுதா? So அதனால AB BD இது புதுசா இப்போ மற்ற ரெண்டு சம் நம்ம இப்படி பார்க்கல. AB BD தான் நம்ம யூஸ் பண்ணல, சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல இல்லையா? அதனால இந்த சம்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சில சம்ல. ஓகே, டிஃபரெண்டா கத்துக்கோங்க, அப்பதான் எல்லா சம்மும் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ஓகே, BD is what? BC plus CD. புரியுதா? CD is 6x by root 3. ஆமா, அது வரும் 3BC சரியா? is equal to BC plus CD. so இந்த BC இங்க வந்து என்ன ஆகும்? 2BC is equal to CD or BC is equal to half CD. கரெக்ட்டா? எப்படினா சம் போடலாம் குழந்தைங்க. நான் இந்த ஸ்டைல்ல போறேன், அவ்வளவுதான். எப்படி வேணா போடலாம். நம்ம இப்படியே தான் வருவோம். சில இப்படி அதை எப்படினா மாத்தலாம்ங்கற வீடியோல கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் போகும். இப்போ CD 6x ஆ இருக்கு. 6 is the time taken. X is the uniform speed னு ஒரு வார்த்தை இருக்காங்க, இருக்கா? அப்ப throughout it is maintained, that X speed is maintained. புரியுதா? so 6 is the minute to travel D to C. இப்போ BC is half CD. CD என்னது? போத் தெரியுதா? half into 6x which is 3x. அப்போ 6 minutes x தான் speed, distance traveled. அப்போ 3x என்ன அர்த்தம்? இது ரெண்டுதான் டைம். see இது BC வந்து half of this தான் இருக்கு. இது போறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. அப்ப இதுல பாதி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 நிமிஷம். பாதி 3 நிமிஷம். புரியுதா? அப்படியே போடலாம். அப்ப நமக்கு திங்கிங், நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொன்ன கதை மாதிரி யோசிக்கங்கன்னு. புரியுதா? ரொம்ப மேத்தமெட்டிக்கலா போட்டா ஒரு மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். சில சம் கொஞ்சம் கதை மாதிரி யோசனை. அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அதுல பாதி தூரம் போட்டீங்கன்னா half an hour பாதி 15 minutes ஆகும்னு சொல்லலாம்ல. புரியுதா? அங்க அந்த ரெண்டு ரோட் போறதுக்கு 10 minutes ஆகுது. அப்போ ஒரு ரோட் போறதுக்கு ஒரே ஸ்பீட்ல போறோம்னா 5 minutes ஆகும். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது சும்மா லாஜிக்கா நமக்கு புரியுது. ஸோ BC is half CD. CDக்கு 6 நிமிஷம்னா BCக்கு 3 நிமிஷம். கரெக்டா? half அது வந்து 3x. so this is the speed, this is the time taken. அப்போ டோட்டலா இந்த போட் D ல இருந்து B வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? 5 minutes. 6 plus 3 9. அப்படி முடிக்கணும் சாம. what is the time taken by the boat to reach the shore? அப்படினா total time taken will be 6 plus 3 9 minutes அப்படி முடிக்கணும். சரியா? புரியுதா? ஓகே, so that's all for applications. நம்ம angle of elevation பார்த்துட்டோம், angle of depression பார்த்துட்டோம். and மூணுமே டிஃபரெண்டா பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் வரும் சம். சரியா? 1 மார்க்லயும் சிம்பிளா தான் இருக்கும். 1 மார்க்ல angle of elevation கண்டுபிடிக்கிற மாதிரியோ ஒரு ஹைட்டோ ஏதோ ஒரு சைடு கொடுத்தா இருக்கும். ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும் 1 மார்க் கேட்டாலும். அப்படியே 3 மார்க்கில் கேட்டாலும் இப்போ நம்ம பண்ண முடியும். கேஸ் ஸ்டடியாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் வந்துடும். சரியா? இது கரெக்டாக புரிஞ்சுனா போதும். இந்த 3 சமயம் நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தாலும் போதும், அந்த ஐடியா கிடச்சிடும். சரியா? ஓகே, அடுத்தது சர்க்கிள்ஸா? சரி சொல்லுங்க. படி. A circle is touching side BC of triangle ABC at P and touching AB and AC produce at Q and R respectively. Prove that AQ is equal to half the perimeter of triangle ABC. AQ is equal to Half the perimeter of triangle ABC. okay, perimeter. சரி, ஸோ நான் போடுறது கரெக்டாக சிலர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க டயக்ராம். சரியா?
நான் போடுறது கரெக்டாக பாருங்க. Q இங்க B it went இந்த பாயிண்ட் B சரியா? கரெக்டாக பாருங்க. சிலருக்கு அதுவே கொடுத்துருவாங்க சம்மிலே சரியா? And then extended Q R இங்க கரெக்ட். ஓகே அப்புறம் D at P BC touching at P. அப்புறம் P. நீ திருப்பி படி BC touching at P. BC of triangle ஓகே ABC. அப்போ சம்ல என்ன கொடுத்துருக்கோ ஒன்று டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க பிரச்சனை டயக்ராம் அப்படி நம்ம போடுறோம்னா ABC QR என்ன சம்ல கொடுத்துருக்கோம் அதுதான் யூஸ் பண்ணணும். நம்மளா ட்ரையாங்கிள் கூட ABC PQ என்ன வச்சுக்கலாம். ஆனால் சம்ல ஏதாவது கொடுத்துருக்குன்னா we have to use only that. அங்கங்கே எந்த கரெக்டாக இருக்கோ அதை ஒரு தடவை படிச்சு புரிஞ்சப்போ நீங்கள் போடணும் சரியா? ஓகே இஸ் திஸ் ரைட்? ஓகே பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC அவ்வளோதான் விஷயமே. ஓகே this point is P சரியா? perimeter of triangle ABC என்ன அர்த்தம்? AB ஓகே AB plus BC plus CA சரியா? பார்க்கலாம் எப்படி எழுதலாம் இப்போ நம்ம BC வந்து ரெண்டா பிரிக்கணும். BPயும் PCயும். AB அப்படியே வச்சுக்கலாமா? AB அப்படியே வச்சுக்கலாமா? Plus BP. BP plus CP எழுதலாமா? plus CA அப்படியே இருக்குமா? சரி அப்புறம் AB அப்படியே இருக்கட்டும். நம்ம சம்ல தேவைப்படலாம். இந்த BP how this looks BQ is Tangent. from external சர்க்கிள்ஸ் உங்களுக்கு புக்ல எல்லாமே தெரியும் சம்ஸ் இல்லையா? வீடியோ பார்க்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சர்க்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போடுற அடிஷனல் சம்ஸ் தான் சரியா? So BP and BQ are tangents from external point B and so they are equal in length. யூஸ் பண்ணலாமா? தியரம் மென்ஷன் பண்ணோம். தியரம் ஒரே ஒரு தடவை சம்ல. The same way what is CP? CR. அவ்வளவுதான். plus CA. இப்போ AB plus BQ என்னது? CR plus CR plus CA AR. இங்க பெரிமீட்டர் இருக்கு சரியா? அதை நம்ம இங்க P டினோட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியா போடலாம். ஓகே இப்போ இது ஈக்குவல் எங்க வந்திருக்கோம் நம்ம? AQ plus AR வரைக்கும் வந்திருக்கோம். அப்புறம் என்ன பண்ணணும்? AQ AR ஈக்குவல் டான்ஜென்ட். எங்க டான்ஜென்ட்? சர்க்கிள் சச்ச AQவும் AR ரெண்டுமே சர்க்கிள் from the point A from the external point A and therefore both are equal. அதே நீங்க சைடுல எழுதணும்னா இப்படி எழுதணும் சரியா? அந்த தியரம் 1 ஒரு தடவை மென்ஷன் பண்ணிட்டு extend from AQ is equal to AR சொல்றோம். ஓகே so this will be AQ plus AQ. so இங்க பெரிமீட்டர் இது அப்படியே ஃபுல்லா கொண்டு வாங்க. so half of perimeter is AQ. அதானே ப்ரூவ் பண்ணனும். அவ்வளவுதான் சரியா? ஓகே அடுத்த சம் இன்னும் ஒரு ரெண்டு சம் இதில் பார்த்துட்டு I will give you a break. அதுக்குள்ள இந்த சம்ஸை போட்டு முடிச்சிருங்க சரியா? A circle is inscribed in a triangle ABC having sides 8 cm, 10 cm, 12 cm. Find AD, BE, CF. ஓகே டயக்ராம் கொடுத்துருக்காதுக்கு அப்போ அதை வச்சு தான் போகணும். 50th சமமா? So triangle ABC இருக்கு sides 8, 10 and 12. AB is 8, BC is 10 and CA is 12. சரியா? Okay, fine. AD, BE, CF AD, BE, CF. AD X வச்சுக்கலாம் சரியா?
சரியா பிஏ ஒய்யா வச்சுக்கணும் சிஎஃப் ஜெட்டா வச்சுன்னா நம்ம ஈஸி சம் ஈஸியாக போடுறதுக்கு சரியா So if AD is X, what will be AF? X. X, What will be BD? Y. Y, இங்கடா நான் BD. Z. BE is Y. BD is Z. இப்படிதானே tangent. இங்க பா இப்படி பார்க்கணும் tangent ஆ பார்க்கணும். புரியுதா? AD is equal to AF. Okay? External point A. Tangent ரெண்டு. B is external point. Both are tangents. Y. C is external point. Both are tangents. Z. புரியுதா? அவ்வளவுதான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லி பார்ப்போம். AB is 8. X plus Y X is equal plus to A 8. is equal to 8. Y plus Z is equal to 10. Z plus X is equal to 12. Y plus Z is equal to Z plus X is equal to 12. ஓகே அப்புறம் எப்படி வேணா சால்வ் பண்ணலாம் நம்ம இஷ்டம் தான் சரியா And all. என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா வச்சுக்கோங்க எல்லாம் 2 டைம்ஸ் வரும் twice this will be equal to 18 30 சரியா so x plus y plus z will be எவ்வளோ 30/2 50 புரியுதா அப்புறம் வேற என்ன பண்ணலாம் X plus எப்படி வேணா பண்ணலாம் இது ரெண்டும் எடுத்துக்கிங்க வச்சுக்கோங்க ஓகே R இது plus எடுத்துக்கலாம். Y is equal to இது எடுத்துக்கலாம் x plus y is equal to 8. 8 is that is equal to 7 வந்துதா z 7 இங்க போடலாமா y plus 7 is equal to 10 y is equal to 3 வந்துதா y is equal to 3 இங்க போடலாமா x plus 3 is equal to 8 x is equal to 5 வந்துதா so 5 3 எப்படி சரி சம் கரெக்டா வந்து ஜாலியா இருக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா ஜாலியா போடலாம் ஓகே அண்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கும் டைம் வேஸ்ட் ஆகாது நம்ம டக்கு டக்குன்னு அடுத்த சம் போடலாம் நமக்கே அப்படியே அது சின்ன சம் அதோட டக்குன்னு வந்து தூச்சி போட்டுக்கணும் ஒரு சர்க்கிள் சம் இந்த மாதிரி ஒரு பியாண்ட் டெக்ஸ்ட் புக் ஏதோ ஒரு சம் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கலாம் இது வருமா வராதுன்னு தெரியல நமக்கு எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் அங்கே போய் ஒரு 2-3 சம் சின்ன சம்மா அது 1 மார்க் சம்மா இருந்தால் கூட ஒரு சின்ன 3-4 சம் வந்து எடுத்து வச்சுக்கோ அவ்வளோதான் நம்ம என்ன 80க்கு அங்கேயே நம்ம 65 எடுத்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்கணும் புரியுதா அது என்ன அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல தட்ஸ் நாட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயந்தா தான் மேக்ஸ் எல்லாம் மறந்துட்டு இருக்கேன் நான் பேனிக் ஆகிட்டோன்னா எல்லாம் பிளாங்க் தான் 1+2 கூட 3 வராது பேனிக் ஆகக்கூடாது தைரியமாக அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏதோ படிச்சது தானே எழுத போகிறோம் தெரிஞ்சதை எழுத போகிறோம் சப்போஸ் தெரியலன்னா அந்த சாப்டரில் நமக்கு என்ன தெரியும் அந்த கான்செப்ட் என்ன அதை பேஸ் பண்ணி எதாவது ரெலவெண்ட்டாக எதாவது எழுத வேண்டியதான் சரியா ஓகே ஸோ பி கோல்ட் நம்ம படிச்சது தான் வரும் அப்படின்னு நம்ம படிச்சப்பறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம படிச்சது தான் வரும் சூப்பராக பண்ணுவோங்கிற அந்த தாட்டோடய இருங்க சரியா ஓகே அடுத்த சம் என்னவோ இன்னொன்று தான் பாக்கி செகண்ட்ஸில் ஓகே அதை முடிச்சு நான் கிவ் யூ a break சொல்லுங்க Triangle ABC is a right triangle with angle B is equal to 90 such that BC is equal to 6 cm, AB is equal to 8 cm. Find the radius of the circle. Inner circle. இவ்வளோ ஒரு சர்க்கிள் பண்ணணும் சரியா இதுவும் மோஸ்ட்லி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருவாங்க சரியா ஓகே இதான் சென்டர் பண்ணணும் ஸோ இது 90 நமக்கு தெரியும் எப்படி From point B Center O. center O and BC tangent. ஓகே இது ரேடியஸ் வச்சுக்கலாமா Radius is perpendicular to 8. எல்லாமே 90 தான் இல்ல the radius at the point of contact இதான் தியரம் பண்ணா உங்களுக்கு அப்ப லென்த் தியரம் ஓகே அப்ப நான் சொன்ன தியரம் 1 தியரம் 2 அது சரியா நீங்க தியரம் 1 2 எழுத கூடாது நீங்க என்ன எழுதணும் தியரம் மென்ஷன் பண்ணணும் ஸ்டேட்மென்ட் சரியா நோ தியரம் 1 2 nothing of that kind ஏன்னா நான் முன்னாடி ஸ்கிரீன்ல செட்ல 6 பாயிண்ட் தியரம் 6.1 ன்னு எழுதும் இது பிபிடி அது 6.1 னா புக்ல 6th சாப்டர் அது 6.1 தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் தியரம்ல அதனால 6.1 போடுதுன்னா அது ஃபாலோட் பை 6.23 எல்லாம் வரும் அதுக்காக தியரம் 6.1 அங்க எழுதக்கூடாது
mention the statement of the theorem. சரியா? ஏன்னா நம்ம பார்த்துக்கவே இல்லை, அதான் திடீர்னு ஞாபகம் வந்து எனக்கு. So that is second theorem, which is Length. about the length. சரியா? Okay. So this is the first where radius is perpendicular to the tangent at the point of contact. அப்படின்னா அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு எதுவுமே தெரியாது இந்த சம்ல வேற இல்ல. ஹெரான்ஸ் ஃபார்முலால சேஞ்ச் பண்ணனும். ஹெரான்ஸ் ஏரியா வேணுமே. ஏசி வேல்யூ எடுத்துக்கலாம் மேம். அது அது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? AC square is equal to Ten, ma'am. a square plus 64 plus 36 is equal to 100. So AC is 10 னா? ஓகே. அப்புறம் நமக்கு r தான் வேணும் கரெக்ட்டா? நான் என்ன சொல்றேன், இது 19 சொல்லியாச்சு. at the point of contact இது 19 சொல்லியாச்சு ஏற்கனவே. எல்லா இடத்துலயும் இப்படி தான் வரும். இது 90 தான். இது ஒருத்தர் யார் இப்ப பாக்கி? 90 90. நாலா பக்கமும் equal 90 இருக்கு. அப்போ square. so this should be r. ஓகே? அப்போ இது 8 minus r னு சொல்லலாமா? ஏன்னா மொத்தம் 8. ஓகே? this is r. this should be 6 minus 1. total is 6. total is 8. அப்போ 6 minus r. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு நிமிஷம். இதோ வரேன். ஸோ இந்த சம் ட்ரை பண்ணீங்களா? Yes ma'am. இப்போ நான் இந்த PQR அந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்பதான் இது கரெக்டா இது எழுத முடியும். PQR the surface touching the triangles at P, Q and R. சரியா? சரி இப்போ சொல்லுங்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? AB is equal to AR. ஓகே அது அந்த tangent M external point A ma'am. சரி அதே மாதிரி QCU CR equal same reason ma'am. Tangent external point C. 6 minus ஓகே இதுவும் அப்ப 6 minus So நம்ம AR plus RC is equal to 8 minus R plus 6 minus R ma'am. அப்ப என்ன வரும்னா 14 minus 2 R வரும். அது equal to 10 போடலாம் ma'am. ஏன்னா AR plus RC வந்து AC. ஏய் நம்ம சூப்பரா இருக்கு போடுங்க. நான் இன்னும் 4 சம் கொடுத்துட்டு நான் போட உங்களே போட வச்சிருப்பேன். என்ன சொல்றீங்க? ரெடியா? சோ தட்ஸ் ஈஸியா? Yes ma'am. சூப்பர். அவ்வளவுதான். அப்புறம் எக்ஸ்ட்ரா சம் என்ன பெரிய விஷயம்? டக்கு டக்குன்னு போட வேண்டியதான். ஓகே CQ is equal to 6 minus R. நீங்க சொன்னபடி that is equal to CR. கரெக்ட்டா? What you are saying AR plus CR is AC ன்னு சொல்றீங்க. 14 minus 12. So AR is 8 minus R. CR is 6 6 minus minus R. 6 minus R. is equal to 14 minus 2 R ma'am. Okay. So 14 minus 2 R. so Then bring the square square of root both x போடலாம். அது தேவையில்லை ஸ்ட்ரைட்டா போடலாம். Okay. நம்ம r மட்டும் தான் இருக்கு. So bring this 10 here, take the 2r there. 14 minus 10 is 4. 2r on the right. R is 4 by 2 2. Okay. Radius தான் வேணுமா? சரி. அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதான். இந்த சம்மே வருது வெச்சுக்கோ. எக்ஸாம்பிள் புரியுமா? இல்ல ஜாலியா போடலாம்ல. அவ்வளவுதான். எல்லாம் பிராக்டீஸ் பண்ணுங்க. நான் படிச்சது தான் வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வரும். சரியா? ஓகே எவ்வளவு பண்ணியாச்சு? சர்க்கிள்ஸ் எல்லாம் பண்ணியாச்சா? நான் இங்க சொன்னதெல்லாம்